கர்த்தரோட வார்த்தைக்கு நாம் கடந்து போவோம். தேவனுடைய சமூகத்திலே சந்தோஷமாயிருங்கள் என்று மறுபடியும் சொல்லுகிறேன். ஆகவே இந்த நாளிலே உங்களை பார்ப்பதிலே நான் மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாளிலும் ஒரு செய்தியை உங்கள் மத்தியிலே நான் வைக்க நான் விரும்புகிறேன். சில காரியங்கள், ஊழியத்தை குறித்த காரியங்கள் உங்களோடு கூட நான் பேசினேன், சொல்லியிருக்கிறேன். அதை சார்ந்து இந்த செய்தி இருக்கும் என்று நான் நம்புகிறேன். இதை சொல்லணும் என்கிறதற்காக இந்த செய்தியை நான் ஆயத்தப்படுத்தவில்லை, இல்லாவிட்டால் இந்த செய்திக்காக இதை நான் சொல்ல வேண்டும் என்றும் நான் நினைக்கவில்லை. கர்த்தருடைய ஆவியானவர் சபையோடு அவர் இருக்கிறபடியினாலே, அவர் சபையில் அவர் அசைவாடி கொண்டிருக்கிறபடியினால், அவர் சபைக்கு என்னது என்பதை அவர் அறிந்திருக்கிறவர். அவர் சபையோடு அவர் எல்லாவற்றையும் ஒழுங்குபடுத்தி அவர் பேசுகிறவராக அவர் இருக்கிறார். ஆகவே இந்த வேளையிலே உங்களை நான் எபேசியருக்கு எழுதின நிருபத்திற்கு நேராக நான் கொண்டு போக நான் விரும்புகிறேன். இந்த நாட்களில் நம்முடைய சபையிலே வேதப்பாட வகுப்பிலே எபேசியருக்கு எழுதின நிருபத்தை குறித்து நான் போதித்து கொண்டு இருக்கிறேன், கற்றுக் கொடுத்து கொண்டு இருக்கிறேன். 4ஆம் அதிகாரத்தில் 16ஆம் வசனத்திற்கு மேலே உள்ள காரியங்கள் இப்பொழுது நாங்கள் பார்த்து கொண்டு வருகிறோம். ஒவ்வொன்றாக ஆழமாக பார்த்து கொண்டு வருகிறோம். இதற்கு முன்னதாக இருக்கிற அந்த பகுதிகளை சபையிலே வேதப்பாட வகுப்பிலே கற்றுக்கொண்டவர்கள் நான் நம்புகிறேன் அது உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும் என்று. ஆகவே அதை நான் யோசித்த போது, இன்றைக்கு அந்த காரியத்தை சபைக்கு விசுவாசிகள் யாவரும் அதை அறிந்து பயன்பட வேண்டும் என்று அதை இன்றைக்கு உங்களோடு நான் பேசும்படியாக நான் வாஞ்சிக்கிறேன். ஆகவே எபேசியர் 4ஆம் அதிகாரத்தை நாம் வேதத்தை நாம் திறந்து கொள்வோமாக. எபேசியர் 4ஆம் அதிகாரத்திற்கு நேராக நம்முடைய வேதத்தை நாம் திருப்பிக் கொள்ளுவோம். இந்த சத்தியங்கள் கர்த்தருடைய ஆவியானவர் நம்மோடு அவர் பேசுவாராக. பிதாவே, என் வாயின் வார்த்தைகளும் என் இருதயத்தின் தியானமும் உம்முடைய சமூகத்தில் பிரதியாய் இருப்பதாக. வாசிப்போம். எபேசியருக்கு எழுதின நிருபம் 4ஆம் அதிகாரம் 1 முதல் 7 வசனங்களை நான் வாசிக்கிறேன். Ephesians chapter 4 verses 1 to 7. எபேசியருக்கு எழுதின நிருபம் 4ஆம் அதிகாரம் 1 முதல் 7 வசனங்கள். Ephesians chapter 4 verses 1 to 7. ஆதலால் கர்த்தர் நிமித்தம் கட்டுண்டவனாகிய நான் உங்களுக்கு சொல்லுகிற புத்தி என்னவெனில், நீங்கள் அழைக்கப்பட்ட அழைப்புக்கு பாத்திரவான்களாய் நடந்து மிகுந்த மனத்தாழ்மையும் சாந்தமும் நீடிய பொறுமையும் உடையவர்களாய் அன்பினால் ஒருவரை ஒருவர் தாங்கி சமாதான கட்டினால் ஆவியின் ஒருமையை காத்து கொள்வதற்கு ஜாக்கிரதையாயிருங்கள். உங்களுக்கு உண்டான அழைப்பினாலே நீங்கள் ஒரே நம்பிக்கைக்கு அழைக்கப்பட்டது போல ஒரே சரீரமும் ஒரே ஆவியும் உண்டு, ஒரே கர்த்தரும் ஒரே விசுவாசமும் ஒரே ஞான ஸ்நானமும் எல்லாருக்கும் ஒரே தேவனும் பிதாவும் உண்டு. அவர் எல்லார் மேலும் எல்லாரோடும் உங்கள் எல்லாருக்குள்ளும் இருக்கிறவர். கிறிஸ்துவனுடைய ஈவின் அளவுக்கு தக்கதாக நம்மில் அவனுக்கு கிருபை அளிக்கப்பட்டிருக்கிறது. ஒரு அருமையான ஒரு வேத பகுதி. இதை வேதப்பாட வகுப்பிலே ஒவ்வொரு வசனமாக ஒவ்வொரு வார்த்தைகளாக ஆழமாக கற்றுக்கொள்ள ஆவியானவர் உதவி செய்தார். ஆகவே சபையார் அதை பயன்படுத்தி கொள்ளுங்கள். இந்த நாட்களில் சபையில் கர்த்தர் நம்மளுக்கு நல்ல ஒரு வேதப்பாட வகுப்பை கர்த்தர் நமக்கு தந்திருக்கிறார். இதை நாம் பயன்படுத்தி கொள்ளுவோம். செய்தி என்பது வேறு, போதனை என்பது வேறு. மெசேஜ் இஸ் டிஃப்ரெண்ட், டீச்சிங் இஸ் டிஃப்ரெண்ட். பட் இன்றைய காலகட்டத்தில் சபை ஆராதனையில் செய்தியும் போதனையும் கொடுக்க வேண்டிய ஒரு நிலைக்கு இன்றைக்கு சபை தள்ளப்பட்டிருக்கிறது. ஆதி காலங்களில் சபையிலே ஞாயிற்றுக்கிழமை என்றால் செய்தி இருக்கும், வார நாட்களில் வேதப்பாட வகுப்பு போதனை இருக்கும். ஆனால் காலங்கள் போக போக விசுவாச மக்களுடைய
சூழ்நிலையின் காரணங்களினால் இந்த நாட்கள் சபைகளில் சபை ஆராதனையில் செய்தியும் போதனையுமாக இந்த நாட்களில் கர்த்தருடைய ஆவியானவர் அவர் பேசுகிறவராக இருக்கிறார். கடந்த நாட்களில் நான் ஒரு ஊழியரை நான் சந்தித்த போது அவர் என்னை பார்த்து கேட்டார், உன்னுடைய சபையில் நீ எப்படி பிரசங்கிக்கிற அப்படின்னு கேட்டார். நான் சொன்னேன், என்னுடைய சபையில் என்னுடைய பிரசங்கம் போதனையும் இருக்கும், செய்தியும் இருக்கும், கற்றுக் கொடுக்கறது போலவும் இருக்கும், அவர்கள் தெரிந்து கொள்ளுகிற விஷயமும் இருக்கும் என்று நான் சொன்னேன். அப்போ அவர் சொன்ன ஒரு காரியம், இதுதான் இன்றைய காலத்திற்கு சரியாய் தேவைப்படுகிற ஒன்றாக இருக்கு, ஆவியானவர் உன்னோடு கூட இருக்கிறார், தொடர்ந்து அதேன்படி நீ நடத்து என்று அவர் எனக்கு ஒரு ஆலோசனை கொடுத்தார். இது ஏன் நான் சொல்லுகிறேன் என்றால், இந்த நாட்களில் சபையார் செய்தியை நாம் அதிகமாக கேட்க நாம் ஆசைப்படுகிறோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கிறார், கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார், உங்களுக்கு எல்லா நன்மையும் வரும், நீங்கள் எதையும் பார்க்க வேண்டாம், அவர் எல்லாம் உங்களுக்கு மன்னிப்பார், இப்படி பல காரியங்கள் உங்களை என்கரேஜ் பண்ணுகிற விதமாக, இல்லாவிட்டால் ஒரு மோட்டிவேட் பண்ணுகிற விதமாக இருந்தால் அது இன்றைக்கு எல்லாருக்கும் அது நன்றாக இருக்கும். அப்படிப்பட்டதான செய்தி கேட்க நமக்கு விருப்பம் இருக்கும். ஆனால் போதனை என்று சொல்லும் பொழுது சில காரியங்கள் அதில் கற்றுக் கொடுக்கிற விதத்தில் வரும் பொழுது அது சில நேரத்தில் அது நம்மளை தட்டும், அது சில நேரத்தில் நம்மளை உணர்த்தும், சில நேரத்தில் நம்மளை பயமுறுத்தும், சில நேரங்களில் அது நம்மளை எச்சரிக்கும், சில நேரத்தில் நாம் யார் என்று நமக்குள்ளேயே நம்முடைய ஆத்மா அந்த நேரத்தில் பேசக்கூடியதாக இருக்கும் போதனை. ஆகவே இந்த நாட்களில் சபை கடைசி காலங்களில் கர்த்தருடைய வரைக்கு ஆயத்தப்பட கர்த்தருடைய ஆவியானவர் போதனையும் செய்தியும் சபைக்கு முன்பாக கொண்டு வர அவர் விரும்புகிறார். ஆகவேதான் இந்த ஒரு வேத பகுதி இன்றைக்கு சபையோடு கூட பேசும்படியாக இதை நான் எடுத்துக்கொண்டேன். இதில் ஒரு காரியம் நமக்கு இதில் சொல்லப்பட்டிருக்கிறது, இதில் அடங்கி இருக்கிறது. நாம் வாசித்ததான இந்த வசனத்தை நம்ம பார்க்கும்போது முதல் வசனத்தில் இன்றைக்கு செய்தியினோட தலைப்பு அதில் சொல்லப்பட்டிருக்கிறது, பாத்திரவான்களாக நடந்து என்று சொல்லப்பட்டிருக்கிறது. பாத்திரவான், அந்த வார்த்தை தமிழில் பாத்திரவான் என்று எழுதப்பட்டிருக்கிறது. நீங்கள் ஆங்கிலத்தில் நீங்கள் பார்ப்பீர்கள் என்றால் ஒர்தி அப்படி என்ற அந்த வார்த்தை சொல்லப்பட்டிருக்கிறது, ஒர்த்தி. அதனுடைய அர்த்தம் என்ன அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா தமிழ் அகராதியில் 2 வார்த்தைகள் சொல்லப்படுகிறது. ஒன்று மதிப்பிற்குரிய, இரண்டாவது மதிக்க தகுந்த. நல்ல கவனிங்க, இந்த பாத்திரவான் என்று நமக்கு பவுல் சொன்ன அந்த வார்த்தை தமிழ் அகராதியிலே நாம் புரிந்து கொள்ளும் விதமாக இருக்கு. ஒன்று என்ன சொல்லுதுன்னா மதிக்க தகுந்த, இன்னொன்று மதிப்பிற்குரிய. இந்த வார்த்தை நாம் அநேக இடங்களில் நாம் கேள்விப்பட்டிருப்போம். மதிக்க தகுந்த என்ற வார்த்தை நாம் கேட்டிருக்கிறோமோ இல்லையோ, மதிப்பிற்குரிய என்கிற அந்த ஒரு வார்த்தை, ரெஸ்பெக்டட் என்கிற அந்த ஆங்கில வார்த்தை நாம் பார்ப்போம். ஆனால் ஆங்கிலத்தில் சொல்லப்படுது பாத்திரவான் என்கிற அந்த வார்த்தைக்கு ஒர்த்தி. அப்போ இந்த 2 அர்த்தங்களிலே மதிப்பிற்குரிய, மதிக்க தகுந்த, இந்த 2 வார்த்தையில் எனக்கு டச் ஆனது எதுனா மதிக்க தகுந்த. அந்த ஒரு வார்த்தை எனக்குள்ளாக ஒரு என்னோட சிந்தனைக்குள்ளாக வர ஆரம்பித்தது. அதை நான் சிந்திக்க ஆரம்பித்தேன். அப்போது மதிக்க தகுந்த என்கிற ஒரு வார்த்தையை அப்போஸ்தலனாகிய பவுல் எபேசு சபையில் இருக்கிறதான மக்களுக்கு அவர் இங்கே சொல்லுகிறார் என்றால் அவர்கள் யார் என்பதை நாம் முதல் பார்க்க வேண்டும். மதிக்க தகுந்த மக்களாக, விசுவாசிகளாக எபேசு சபை இருக்க வேண்டும் என்று அப்போஸ்தலனாகிய பவுல் எபேசு சபைக்கு எழுதுகிற கடிதத்தில் எழுதுகிறார் என்றால், அப்போ அவர்களை பற்றி நாம் முதலாவது தெரிந்து கொண்டால், அப்போ இந்த மதிக்க தகுந்த இல்லாவிட்டால் பாத்திரவான் என்ற அந்த வார்த்தையை அவர்களுக்கு கொடுத்தது சரிதானா இல்லையா, ஏன் அந்த வார்த்தை அவர் அங்கே கொடுத்தார் என்பது நாம் அறிந்து கொள்ள முடியும். என்னோடு கூட எடுத்துக்கொள்ளுங்க, பார்ப்போம். 1ஆம் அதிகாரம், அந்த எபேசியர் 1ஆம் அதிகாரம் அந்த இடத்துல பார்க்கிறோம். 1ஆம் வசனத்தில் என்ன வாசிக்கிறோம் அப்படின்னா, தேவனுடைய சித்தத்தினாலே இயேசு கிறிஸ்துவனுடைய அப்போஸ்தலனாகிய பவுல். I will tell you in English. Ephesians chapter 1 verses 1. எபேசியர் 1:1. தேவனுடைய சித்தத்தினாலே இயேசு கிறிஸ்துவனுடைய அப்போஸ்தலனாகிய பவுல் எபேசுவிலே கிறிஸ்து இயேசுவுக்குள்
விசுவாசிகளாகி இருக்கிற பரிசுத்தவான்களுக்கு எழுதுகிறதாவது. அப்போ யாரை பார்த்து பாத்திரவான், மதிக்க தகுந்த என்ற ஒரு வார்த்தையை பவுல் இந்த இடத்துல கொண்டு வருகிறார்னா, கிறிஸ்து இயேசுவுக்குள். அதுதான் ரொம்ப முக்கியமான வார்த்தை. எல்லாருக்கும் இல்லை, எல்லாருக்கும் அந்த வார்த்தை அவர் சொல்லல. அன்றைக்கு கிறிஸ்தவர்களாக இருந்தவங்களுக்கு சொல்லல. பேர் கிறிஸ்தவர்கள் இருந்திருக்கலாம், பண்டிகை கிறிஸ்தவர்கள் இருக்கலாம், ஏதோ ஒரு கிறிஸ்தவர்களாக இருக்கலாம், என் குடும்பம் கிறிஸ்தவர்கள், நான் கிறிஸ்தவர்கள் அப்படி இருக்கலாம். ஆனால் அவர்களுக்கெல்லாம் சொல்லல. பவுல் யாருக்கு அவர் அந்த வார்த்தையை அழகுபடுத்துகிறார்னா, பாத்திரவான், மதிக்க தகுந்த என்ற அந்த வார்த்தையை கொடுக்கிறார்னா, கிறிஸ்து இயேசுவுக்குள் விசுவாசிகளாக இருக்கிற பரிசுத்தவான்கள். அது ரொம்ப கவனிக்கணும். நம்ம கிறிஸ்து இயேசுவுக்குள். என் அன்புக்குரிய தேவனுடைய ஜனமே, கிறிஸ்து இயேசுவுக்குள் பரிசுத்தவான்களாக இருக்கிற விசுவாசிகளுக்கு அவர் சொல்லுகிறார். இரண்டாவது என்ன ஒரு காரணம் அவர்களுக்கு ஒரு பாத்திரவான், மதிக்க தகுந்த என்ற ஒரு வார்த்தை அந்த இடத்துல கொண்டு வரார்னா, அதே 1ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம், the same chapter 1 verses 3, if you see like this, இப்படியாக நம்ம பார்க்கலாம். என்ன வாசிக்கிறோம்? நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பிதாவாகிய தேவனுக்கு ஸ்தோத்திரம், அவர் கிறிஸ்துவுக்குள் உன்னதங்களிலே ஆவிக்குரிய சகல ஆசீர்வாதங்களினாலும் நம்மை ஆசீர்வதித்திருக்கிறார். எல்லாரும் சொல்லலாமா? ஆவிக்குரிய சகல ஆசீர்வாதங்களினாலும் நம்மை ஆசீர்வதித்திருக்கிறார். அப்ப இரண்டாவது, யாருக்கு பவுல் பாத்திரவான், மதிக்க தகுந்த என்கிற அந்த ஒரு வார்த்தையை அவர்களுக்கு கொடுக்கிறார்னா, கர்த்தராகிய கிறிஸ்துவுக்குள், இல்லாவிட்டால் கிறிஸ்துவுக்குள் உன்னதங்களிலே ஆவிக்குரிய சகல ஆசீர்வாதங்களினால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களை பவுல் இந்த இடத்துல சொல்லுகிறார். யாருக்கு சொல்றார்னா, ஆவிக்குரிய ஆசீர்வாதங்கள். ஆவிக்குரிய ஆசீர்வாதங்கள். உலகத்தில் அநேக ஆசீர்வாதங்கள் இருக்கு. சில நேரங்களில் ஜெபத்தில் நாம் ஜெபிப்பது உண்டு. இப்படியாக நாம் ஜெபிப்போம், ஆண்டவரே உன்னதத்திற்குரிய ஆசீர்வாதங்களினாலும் பூமிக்குரிய ஆசீர்வாதம். அப்போ பூமிக்குரிய ஒரு ஆசீர்வாதம் நமக்கு இருக்கு, கர்த்தர் கொடுத்திருக்கிறார். உன்னதங்களிலே ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களையும் கர்த்தர் நமக்கு வைத்திருக்கிறார். அப்போ இந்த இடத்துல பூமிக்குரிய ஆசீர்வாதங்களை பெற்று அனுபவிக்கிற மக்களுக்கு அவர் சொல்லலை. நல்லா புரிந்து கொள்ளுங்க. பூமியில வாழுகிற, இல்லாவிட்டால் பூமியில இருக்கிற சகல ஆசீர்வாதங்களையும் அனுபவித்து கொண்டிருக்கிற கிறிஸ்தவர்களுக்கு சொல்லல. யாருக்கு பவுல் சொல்றார்னா, கிறிஸ்துவுக்குள் உன்னதங்களில் ஆவிக்குரியவர்களாயிருக்கிற அந்த ஆவிக்குரியவர்களுக்கு கர்த்தர் தந்த அந்த ஆவிக்குரிய சகல ஆசீர்வாதங்களையும் பெற்று அனுபவிக்கிற ஆசீர்வதிக்கப்பட்ட தேவ ஜனத்தை பார்த்து பவுல் சொல்லுகிறார், பாத்திரவான்களாய் நடந்து. ரெண்டு விஷயம். ஒன்று, இவர்கள் பரிசுத்தவான்கள். எப்படிப்பட்ட பரிசுத்தவான்கள்? கிறிஸ்து இயேசுவுக்குள்ளான பரிசுத்தவான்கள். இரண்டாவது, இவங்க யாரு? ஆவிக்குரியவர்கள். ஆவிக்குரிய சகல ஆசீர்வாதங்களையும் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? இங்க எத்தனை பேர் அப்படியாய் ஆவிக்குரிய சகல ஆசீர்வாதங்களையும் பெற்ற ஆசீர்வதிக்கப்பட்டவர்களா இங்க இருக்கிறீங்க? ஹல்லேலூயா. எஸ். அப்போ இந்த ரெண்டு குவாலிட்டிஸ், இந்த ரெண்டு தன்மைகளை உடைய இந்த எபேசு மக்கள், இந்த எபேசு விசுவாசிகளை பார்த்து இப்போ பவுல் என்ன சொல்றாருன்னா, அந்த 4ஆம் அதிகாரத்திற்கு நம்ம வந்துடலாம். என்ன சொல்றாருன்னா, எப்படி ஆரம்பிக்கிறார் பாருங்களேன். கர்த்தர் நிமித்தம் கட்டுண்டவனாகிய நான். ஆங்கிலத்தில் சொல்லப்படுது, ஐ எம் எ பிரிசனர் ஃபார் கிரைஸ்ட். பிரிசனர், நான் ஒரு கைதின்னு சொல்றார். கிறிஸ்துவுக்காக நான் ஒரு கைதி. இல்லாவிட்டால் எப்படி சொல்லலாம், நான் கிறிஸ்துவின் கைதி. ஆங்கிலத்தில் அழகா சொல்லப்பட்டிருக்கு, ஐ எம் எ பிரிசனர் ஆஃப் காட், பிரிசனர் ஆஃப் ஃபார் தி லார்ட். கிறிஸ்துவுக்காக கட்டுண்டப்பட்டவனாகிய நான்.
அவர் சொல்லுகிறார், சொல்லுகிற புத்தி என்னவெனில். அந்த வார்த்தை அங்கே எழுதப்பட்டிருக்குதுன்னு, புத்தி என்னவெனில். அவரோட கடிதங்கள்லாம் நீங்க பார்த்தீங்கன்னா வித்தியாசமாக இருக்கும், ஒவ்வொன்றும் ஒவ்வொரு விதமாக இருக்கும். 1ஆம் அதிகாரத்தில் தொடங்கும் போது மிக அழகாக அவளுக்கு ஒரு கிரீட்டிங்ஸ் கொடுக்கிறார், ஒரு வாழ்த்தை கொடுத்து அவர் ஆரம்பிக்கிறார். ஆனால் 4ஆம் அதிகாரம் வரும் பொழுது அவர் என்ன சொல்லுகிறார்னா, புத்தி சொல்லுகிறேன் என்று சொல்லுகிறார். யாருக்கு புத்தி சொல்றாராங்க? யாருக்கு புத்தி சொல்றாரு? கிறிஸ்து இயேசுவுக்குள் விசுவாசிகளாயிருக்கிற. இதை நீங்க மறந்தே போக கூடாது. பிகாஸ் in the end God, the Holy Spirit wants to say something to you, each and every one. இந்த செய்தியின் முடிவிலே பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்கென்று ஏதோ ஒரு வார்த்தை அவர் வைத்திருக்கிறார், கேட்க இருக்கிறார். ஆகவே ஒரு வார்த்தை நீங்கள் விட்டுறாதீங்க, என்னோடு கூட வாங்க. யாருக்கு புத்தி சொல்றாருன்னா, பரிசுத்தவான்களுக்கு சொல்றாராம். பரிசுத்தவான்களுக்கு புத்தி தேவையாங்க? புத்தி சொல்லணுமா? அவசியம் இல்லை. ரைச்சஸ் மேனுக்கு புத்தி சொல்லணும்னு அவசியம் இருக்கா? இல்லை. நீதிமானுக்கு புத்தி சொல்லணும்னு அவசியம் இருக்கா? இல்லை. ஆனா இந்த இடத்துல பவுல் யாருக்கு புத்தி சொல்றாரு? பரிசுத்தவான்களுக்கு, கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக இருக்கிறவர்களுக்கு. அப்போ ஒரு இன்ட்ரோவா நான் சொல்றேன், கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக ஒரு விசுவாசிகளாக நாம் இருந்தாலும், பரிசுத்தவான்கள் என்கிற அந்த ஒரு அலங்கரிப்பு நமக்கு கொடுக்கப்பட்டு நாம் இருந்தாலும், சில நேரங்களில் நாம் பலவீனப்படுகிறவர்களாக இருக்கிறோம். பலவீனப்படுகிறோம், ஏதோ ஒன்றிலே பலவீனப்படுகிறோம், பலவீனப்பட்டு போகிறோம். ஆவிக்குரியவர்கள் தான், ஆவிக்குரிய சகல ஆசீர்வாதங்களையும் பெற்றவர்கள் தான், ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் தான். இருந்தாலும் சில நேரங்கள் பலவீனங்கள் நம்மை மேற்கொள்ளுகிறது. கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாகவே நாம் இருந்தாலும் கூட, ஆவிக்குரியவர்களாகவே நாம் இருந்தாலும் கூட, சில நேரங்கள் உலகம் நம்மளை மேற்கொள்ளுகிறது, மாமிசம் நம்மளை மேற்கொள்ளுகிறது, பாவம் நம்மளை மேற்கொள்ளுகிறது. இங்கே எபேசு சபை மக்கள் பரிசுத்தவான்கள், ஆவிக்குரியவர்கள் என்று பெயர் பெற்றவர்கள் தான். ஆனால் அவர்களுக்கு தான் பவுல் அடிகளார் சொல்லுகிறார், புத்தி சொல்லுகிறேன் என்று. இந்த புத்தியை பற்றி நாம் தெரிந்து கொள்ளணும். நிச்சயமாய் ஒவ்வொரு கர்த்தருடைய பிள்ளைகளும் வேதத்திலே சாலமோன் ராஜா மிக அழகாக அதை பற்றி நீதிமொழிகளிலே புத்தியை பற்றி நிறைய அவர் சொல்லியிருக்கிறார். நம்ம எல்லாருக்கும் தெரியும், தெரிந்திருக்கும், தெரிந்து வச்சுக்கோங்க, ரொம்ப முக்கியம். புத்தி எவ்வளவு முக்கியம் அப்படிங்கிறது வேதம் நமக்கு காட்டுது. சில நேரங்களில் பெற்றோர் பிள்ளைகள் உனக்கு புத்தி இருக்கா அப்படின்னு கேட்பாங்க கோபத்தில். சில நேரத்தில் உடன் பிறந்தவர்களுக்குள்ளாக ஏதாவது கோபம் வந்துருச்சுன்னா உனக்கு ஏதாவது புத்தி இருக்கா அப்படின்னு சொல்லுவோம். அப்படி என்ன அந்த புத்தி? தேவையாது. ஆனால் பைபிள் சொல்லுது, நீங்கள் வேதத்தில் நீங்கள் வாசி பாருங்களேன். நீங்கள் 4ஆம் அதிகாரம் அதை நம்ம வாசிச்சிடலாம். இது வாசிக்கணும்னு இல்லை, இருந்தாலும் வாலிப பிள்ளைகள், சிறு பிள்ளைகள்லாம் இங்கே இருக்கிறீங்க. ஆகவே இது எல்லாருக்குமே நமக்கு பிரயோஜனமாக இருக்கும். ஆகவே அதை நம்ம வாசிக்கலாம், எடுத்துக்கொள்ளுங்க. நீதிமொழிகள் 4ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம் 7ஆம் வசனம் நான் வாசிக்கிறேன். Proverbs chapter 4 verses 5 and 7. என்ன நம்ம அங்கே வாசிக்கிறோம்? ஞானத்தை சம்பாதி, புத்தியையும் சம்பாதி, என் வாயின் வார்த்தைகளை மறுவாமலும் விட்டு விலகாமலும் இரு. சரி, அது பரவாயில்ல. ஆனால் அந்த ஃபர்ஸ்ட் அந்த முதல் வரிகள் என்ன சொல்லுதுன்னா, ஞானத்தை, அடுத்தது எதை சம்பாதிக்கணுமா? புத்தியை சம்பாதிக்கணும் சொல்லிட்டாருங்களா? 7ஆம் வசனத்துக்கு வரும்போது என்ன சொல்லப்படுது? ஞானமே என்னவா இருக்கா? முக்கியமா இருக்கு. ஞானமே முக்கியம். ஞானத்தை என்ன செய்? சம்பாதி. அடுத்தது ஒன்று சொல்றாரு பாருங்க, அது ரொம்ப அழகா இருக்கு. நீ என்னத்தை சம்பாதித்தாலும், எதை சம்பாதி சொல்லுங்க, எல்லாரும் சொல்லுங்க, எதை சம்பாதிச்சுக்கோ? ஞானம் முக்கியம்தான், ஞானம் தேவை. பைபிள் சொல்லுது, யாக்கோபுல சொல்றாரு, ஒருவன் ஞானத்தில் குறைவுள்ளவனாக இருந்தால் கர்த்தரிடத்துல கேட்டு பெற்றுக்கொள்ளுங்க, ஏன்னா அவர் ஞானத்தை கொடுக்கிறதுல அவர் சம்பூர்ணம் உள்ளவர். ஸோ ஞானத்தை பற்றி சொல்லப்பட்டிருக்கு. ஞானம் முக்கியம்தான். ஆனா சாலமோன் ராஜா என்ன சொல்றாருன்னா, நீ என்ன சம்பாதிச்சாலும் சரி, நீ எதை சம்பாதிச்சாலும் சரி, புத்தின்னு என்ன செஞ்சிரு? சம்பாதிச்சுக்கோ. அப்போ புத்தி எவ்வளோ முக்கியம் பார்த்தீங்களா?
நீங்கள் வேதத்தில் நிறைய இதை பற்றி சாலமோன் ராஜா சொல்லியிருக்கிறத நம்ம பார்க்கலாம். 2 அதிகாரத்தில் நம்ம அதை பார்க்க முடியும். 2 அதிகாரத்துலையும் நீங்கள் பார்த்தீங்கன்னா 3ஆம் வசனத்தில் அதை நம்ம பார்க்கிறோம். என்ன பார்க்கணும்னா, ஞானத்தை வா என்று கூப்பிட்டு புத்தியை சத்தமிட்டு அழைத்து அப்படின்னு அந்த இடத்துல போடப்பட்டிருக்கு. இப்படி அநேக இடங்களில் புத்தியை பற்றி வேதம் நமக்கு அழகாக காட்டுகிறது. இப்படிப்பட்டதான ஒரு காரியத்தை தான் பவுல் எங்க கொண்டு வருகிறார்னா, எபேசு சபைக்கு கொண்டு வருகிறார். என்ன சொல்லி சொல்றார்னா, உங்களுக்காக கிறிஸ்துவுக்காக கட்டுண்டப்பட்டவனாய் இந்த இடத்துல நான் உங்களுக்கு சொல்லுகிற புத்தி என்னவெனில். அப்ப இது ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு காரியம். புத்தி ரொம்ப ஒரு இம்பார்ட்டன்ட். இன்றைக்கு உலகத்தில் நம்ம என்னெல்லாம் சம்பாதிக்கிறோம், என்னவெல்லாம் நம்ம சம்பாதித்து வைக்கணும் நம்ம நினைக்கிறோம். இந்த உலகத்தில் நாம் ஒரு வெற்றிடத்தை நாம் எடுத்துக்கொள்ள, அந்த வெற்றிடத்திற்கு நேராக நம்ம போக, ஒரு வெற்றி உள்ள ஒரு வாழ்க்கை வாழ இந்த பூமியில் வாழுகிற காலங்களில் நாம் ஒவ்வொருவருக்கும் என்ன தேவையாயிருக்கு? புத்தி நமக்கு தேவையாயிருக்கு. ஆகவே புத்தியை நாம் சம்பாதித்து கொள்ளுவோம். இன்றைக்கு எதை நாம் சம்பாதித்து கொள்ளுகிறோமோ இல்லையோ, புத்தியை சம்பாதித்து கொள்ளுவோம். இந்த இடத்துல பவுல் மிக அழகாக இப்படி சொல்லுகிறார், புத்தியை சம்பாதித்துக்கொள். இன்னொரு இடத்துல இன்னும் ரொம்ப பயங்கரமாக சொல்லியிருக்கிறார். நீங்கள் 1 தெசலோனிக்கேயர் 4ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தை நீங்கள் வீட்டில் போய் வாசித்து பாருங்க. The first Thessalonians chapter 4 verses 12 says like this. பவுல் எப்படி சொல்றார் பாருங்க. உங்களுக்கு புத்தி சொல்லுகிறோம் அப்படின்னு ஒரு விஷயத்தை அவர் சொல்றார். மிக அழகாய் சொல்லி இருக்கிறார். அந்த வசனத்தை எல்லாரும் வீட்டில் போய் வாசிச்சு பாருங்க. அந்த வசனத்தை வாசிச்சிட்டோம்னா, அந்த வசனத்தை வாசிச்சதுக்கு பிறகும் நான் இப்படிதான் இருப்பேன்னு சொன்னா அவங்களுக்கு என்ன இல்லைன்னு அர்த்தம்? அப்போ சொல்லுங்களா, அப்போ என்ன இல்லை அவங்களுக்கு? தாராளமாக சொல்லலாம், என்ன இல்லை. ஏன்னா நானா சொல்லலை, இந்த இடத்துல வசனத்தின் ஆதாரத்தை உங்களுக்கு காண்பித்து பேசி கொண்டு இருக்கிறேன். பவுல் சொல்லுகிறார் 1 தெசலோனிக்கேயர் 4:12 அவர் அப்படியா சொல்லியிருக்கிறார். அந்த வசனத்தை எல்லாரும் வாசிங்க. உங்க வீட்டில் போய் உங்களோட பிள்ளைகளையும் நீங்க வாசித்து பார்க்க சொல்லுங்க. ஒவ்வொருவரும் அந்த வசனத்தை வாசிச்சதுக்கு பிறகு அந்த வசனத்தின்படியாக நம்ம நடக்க ஆரம்பிக்கணும். இல்லை அப்படின்னா இப்படிதான் அப்படின்னா கன்ஃபார்மாக சொல்லலாம் புத்தி கிடையாது அப்படின்னு சொல்லி. புத்தி இல்லை, ஏன்னா பைபிள் டெல்ஸ் லைக் தட். சரி, அது இருக்கட்டும். அப்போ பவுல் இந்த இடத்துல சொல்றார், புத்தி என்னவெனில், புத்தி என்னவெனில் சொல்லிட்டு ஆரம்பிக்கிறார். என்ன ஆரம்பிக்கிறார்னா, நீங்கள் அழைக்கப்பட்ட அழைப்புக்கு பாத்திரவான்களாக. அப்போ பாத்திரவான்களாக என்கிற ஒரு விஷயத்தை எதற்கு கொண்டு வரார்னா, அழைப்புக்கு கொண்டு வருகிறார். அழைப்புக்கு கொண்டு வருகிறார். நீங்கள் அழைக்கப்பட்ட அழைப்புக்கு. தேவனோட ஜனமே, you are called for call. நீங்கள் அழைக்கப்பட்டவர்கள் எதற்குனா அந்த அழைப்புக்காக. ஹல்லேலூயா. எம்எல்டி குடும்பம் ஒவ்வொருவரும் அழைக்கப்பட்டவர்கள். ஆகவே தான் நீங்க மேலே ஏறி வரும்போது அந்த பேனர்ல ஒரு வார்த்தை போட்டிருப்போம், you are invited. நீங்கள் அழைக்கப்பட்டவர்கள் என்று. நீங்கள் அழைக்கப்பட்டவர்கள் எதற்கென்றால் ஒரு அழைப்புக்காக அழைக்கப்பட்டவர்கள். ஏதோ நான் பலவீனமாக இருந்தேன், வியாதியாக இருந்தேன், கஷ்டத்தில் இருந்தேன், பிரச்சனையில் இருந்தேன், குடும்ப தகராறு, குடும்ப பிரச்சனை, இவ்வளோ ஒரு சோதனை, வேலை இல்லை, ஒரு நிலை என்னமோ எப்படியோ அதில் ஆண்டவர் என்னை சந்தித்தார், அவரை விசுவாசித்தேன், ஆகவே நான் ஏற்றுக்கொண்ட இன்னைக்கு ஆலயத்துக்கு வந்துட்டேன். அது சாட்சி. அது உங்களுடைய மனம் மாற்றத்திற்கான ஒரு வழி, அவ்வளவுதான். ஆனால் அது இங்கே வருவதற்கு என்னன்னா, ஒரு அழைப்புக்காக நீங்கள் அழைக்கப்பட்டவர்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. யாராவது நீங்க எப்படிங்க ஆண்டவரை ஏற்றுக்கொண்டீங்க, எதற்காகங்க ஆண்டவரை ஏற்றுக்கொண்டீங்க கேட்டாங்கன்னா இந்த 2 கொஸ்டினுக்கு சரியா நீங்க பதில் சொல்லணும். ஒண்ணு, நான் இந்த சூழ்நிலை இருந்தேன், இயேசு கிறிஸ்து என்னை ரட்சித்தார், ஆகவே நான் அவரை ஏற்றுக்கொண்டேன். இன்னொரு காரியம், நான் அழைக்கப்பட்டிருக்கிறேன், ஆகவே நான் அவரிடத்துல வந்திருக்கிறேன். இதை நம்ம சொல்ல மறந்து போகவே கூடாது. அப்ப இந்த இடத்துல பவுல் சொல்லுகிறார் அந்த சபை மக்களுக்கு, நீங்கள் அழைக்கப்பட்ட அழைப்புக்கு. அழைக்கப்பட்ட, அப்போ ஒரு அழைப்புக்காக அழைக்கப்பட்டவர்கள். சபையே, எம்எல்டி குடும்பம், இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவரும், சோஷியல் மீடியா மூலமாக நீங்கள் எந்த இடத்துல எங்கும் நீங்கள் இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டு இருப்பீர்கள் என்றால் உங்களுக்கு நேராக கர்த்தர் கொண்டு வருகிற ஒரு வார்த்தை என்னன்னா, நீங்கள்
அழைப்புக்காக அழைக்கப்பட்டவர்கள் என்பதை நீங்கள் மறந்து போகக்கூடாது. நீங்கள் ஒரு காரியத்திற்காக, ஒரு காரணத்திற்காக அழைக்கப்பட்டவர்கள். ஆகவே கர்த்தர் உங்களை அழைத்திருக்கிறார் தம்முடைய சொந்த ஜனமாய். என் அன்புக்குரிய தேவனுடைய ஜனமே, அப்போ இந்த அழைப்பை பற்றி நாம் பார்க்கும்போது, இந்த அழைப்புக்கு நாம் பாத்திரவான்களாக, மதிக்க தகுந்த ஒரு மக்களாக நாம் நடந்து கொள்ளணுமா? கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக ஒருவர் விசுவாசிகளான போது, விசுவாசிகளாக மாறின பிறகு கர்த்தர் இந்த பூமியிலே அவர்களுக்கு ஒரு மதிப்பை கர்த்தர் கொடுத்து விடுகிறார். நமக்கு நிறைய மதிப்பு இருக்கு தெரியுங்களா? உங்களை பார்க்கும்போது, இல்லாவிட்டால் என்னை நான் எடுத்துக்கொள்ள, என்னை பார்க்கும்போது, லிவிங்காக என்னை பார்க்கும்போது அதற்கு ஒரு கண்ணோட்டத்தில் எனக்கு ஒரு மதிப்பை வைத்திருக்கிறார்கள். உலகத்தில் இருக்கிற மக்கள் என்னை பார்க்கும்போது அவர்களுடைய கண்ணோட்டத்தில் லிவிங்காக, இல்லாவிட்டால் சாலமோனாக என்னை பார்க்கும்போது எனக்கு ஒரு மதிப்பை அவர்கள் வைத்திருக்கிறார்கள். அதே நேரத்தில் ஆவிக்குரியவர்களாக, ஊழியர்களாக, விசுவாசிகளாக, பரிசுத்தவான்களாக என்னை பார்க்கும்போது எனக்கென்று நிறைய ஒரு மதிப்பை அவர்கள் வைத்திருக்கிறார்கள். இப்படிதான் இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்கள் ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் கர்த்தர் ஒரு மதிப்பை கர்த்தர் உங்களுக்கு ஏற்படுத்தி வைத்து கர்த்தர் உங்களுக்கு கொடுத்திருக்கிறார். உங்கள் ஒவ்வொருவருக்கும் ஒரு மதிப்பு இருக்கு. நீங்கள் மதிக்க தகுந்தவர்களாய் கர்த்தர் உங்களை வைத்திருக்கிறார். நீங்கள் ஒரு ஒர்த்தியான பர்சனாக, ஒர்த்தியான பீப்பிளாக, ஒர்த்தியான பிலிவர்ஸாக கர்த்தர் இந்த எம்எல்டி சபையில கர்த்தர் உங்களை வைத்திருக்கிறார் என்று உங்களை பார்த்து நான் சொல்லுகிறேன். ஹல்லேலூயா. என்னங்க இருக்கீங்களா இல்லையா? சபையில எம்எல்டி குடும்பத்தில் உங்களை ஆண்டவர் ஒரு ஒர்த்தியாக ஆண்டவர் உங்களை வைத்திருக்கிறார்னு சொல்லி இருக்கிறேங்க. அதுக்கு எவ்வளவு சந்தோஷப்படணும் நீங்க. ஆமென். ஹல்லேலூயா. ஆமா, முடிச்சிருவேன். கர்த்தரோட நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். என் அன்புக்குரிய தேவனுடைய ஜனமே, அப்போ நமக்கு ஒரு மதிப்பு தகுந்த ஒரு குவாலிட்டி அவர் நமக்கு வைத்திருக்கிறார்னா, எதற்கு தந்திருக்கிறார்னா அழைப்புக்காக தந்திருக்கிறார். அந்த மதிப்பை அழைப்புக்காக. அப்ப அந்த அழைப்புல அந்த மதிப்பை நாம் காத்து நடக்கிறவர்களா இருக்கணும். அந்த அழைப்புக்கு ஏதோ நான் இருக்கிறேன் என்ற வாழ்க்கை அல்ல, ஏதோ நான் இந்த பூமியில வாழ்கிறேன் என்கிற வாழ்க்கை அல்ல, ஏதோ இருக்கிற வரைக்கும் என்னுடைய இந்த வாழ்க்கை அல்ல, இல்லாவிட்டால் இருக்கிற இந்த வாழ்க்கை சந்தோஷமா என்னோட மன விருப்பத்தின்படி என்னுடைய லைஃப்பை நான் அப்படியெல்லாம் இல்லை. இதெல்லாம் நம்மளுடைய மாம்சத்தில் நாம் எண்ணி சிந்திச்சு நாம் வாழ்ந்து கொண்டிருந்தாலும், இன்னொரு காரியத்தை விசுவாச மக்கள், ஆவிக்குரியவர்கள், பரிசுத்தவான்கள் அறிய வேண்டியது என்னன்னா, ஒரு அழைப்புக்காக அழைக்கப்பட்டிருக்கிற எனக்கு கர்த்தர் ஒரு மதிப்பை எனக்கு தந்திருக்கிறார். அந்த மதிப்பை இந்த உலகத்தில் வாழுகிற நாட்களில் அதை காத்து நடக்கிறவர்களாய் நாம் இருக்கணும்னு சொல்லி. ஹல்லேலூயா. ஆமாம், உங்களுக்குன்னு ஒரு மதிப்பு இருக்கு. நான் ஒருத்தரை பார்க்குறேன்னா அவர்களை ஆவிக்குரிய வாழ்க்கையிலே நான் பார்ப்பேன், சரீர பிரகாரமான வாழ்க்கையிலே நான் பார்ப்பேன். ஏன்னா நான் கிறிஸ்தவன், நான் ஊழியக்காரன், நான் ஒரு ஆவிக்குரியவன் என்கிற நிலையில நான் ஒரு கர்த்தருடைய பிள்ளையை, நான் ஒரு விசுவாசியை நான் பார்க்கும்போது ரெண்டு கண்ணோட்டத்தில் நான் பார்ப்பேன். ஆவிக்குரிய விதத்தில் உங்களுடைய மதிப்பை நான் பார்ப்பேன், சரீர பிரகாரமான வாழ்க்கையில் உங்களுடைய மதிப்பை நான் பார்ப்பேன். அதே போலதான் இன்றைக்கு உலகம் நம்மளை பார்த்து கொண்டிருக்கிறது. சபையே, தேவனுடைய ஜனமே, கர்த்தருடைய பிள்ளையே, உலகம் நம் ஒவ்வொருவரையும் பார்த்து கொண்டிருக்கிறது. நீங்கள் இந்த சபையை விட்டு நீங்கள் வெளியே போகும்போது, இல்லாவிட்டால் உங்களுடைய வீட்டை விட்டு நீங்கள் வெளியே போகும்போது உலகத்தின் பார்வையில் நீங்கள் படுகிறவர்களாக, நீங்கள் காண்கிறவர்களாக நீங்கள் இருக்கிறீர்கள். அப்படி என்றால் கர்த்தர் உங்களுக்கு கொடுத்திருக்கிற அந்த மதிக்க தகுந்த அந்த அழைப்பை நீங்கள் உலகத்திற்கு காட்டுகிறவர்களாய் நீங்கள் இருக்கிறபடினாலே நீங்கள் மதிக்க தகுந்தவர்களாய் நீங்கள் நடக்க வேண்டும் என்று வேதம் நமக்கு போதிக்கிறது. ஹல்லேலூயா. அப்போ நீங்கள் எங்கே போனாலும், நீங்கள் எந்த இடத்துல நின்றாலும், நீங்கள் எங்கே உட்கார்ந்தாலும், நீங்கள் என்ன பேசினாலும், நீங்கள் என்ன செய்தாலும், உங்களுடைய செயல்கள், உங்களுடைய கிரியைகள் என்னவாக இருந்தாலும் ஒன்றை நீங்கள் நினைத்து கொள்ளுங்க, ஓ, நான் எனக்குள்ளாக கர்த்தர் ஒரு அழைப்பின் மதிப்பை எனக்கு கொடுத்திருக்கிறார், அதை இவர்களுக்கு முன்பாக நான் இழந்திடக்கூடாது என்று நாம் நினைக்க வேண்டும். ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. அப்போ இந்த அழைப்புக்கு நாம் பாத்திரவான்களாக நடக்கணும்னு சொல்லும்போது, ஏன் நடக்கணும்னு சொல்றாரு?
ஏன் நாம் மதிக்க தகுந்தவர்களாக நாம் இந்த பூமியில நடக்கணும்னு சொல்றாரு? நமக்கு ஒரு அழைப்பை வைத்திருக்கிறதுனால அந்த அழைப்புக்கு நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம் சொல்லும்போது அதற்கு நாம் மதிக்க தகுந்தவர்களாக நாம் நடக்கணும்னா ஏன் என்னத்திற்குன்ற ஒரு கேள்வி அடுத்தது நமக்கு வருது. இப்படிதான் வாழணுமா, இந்த விதமாக தான் நாம் வாழணுமா, இப்படிதான் கிறிஸ்து நமக்கு போதித்திருக்கிறாரா என்று சொன்னால் சில காரியங்கள் நமக்கு இப்படிதான் என்பதை அவர் நமக்கு போதித்திருக்கிறார். தேவனுடைய சனமே, அப்போ இந்த இடத்துல நம்ம பார்க்கும் பொழுது ஏன் நாம் பாத்திரவான்களாக நடக்கணும், ஏன் நாம் மதிக்க தகுந்தவர்களாக நம்முடைய அழைப்புக்காக நாம் நடக்கணும் அப்படின்னு சொன்னா பவுல் அதை நமக்கு விலக்கி காட்டுகிறார். கீழே உள்ள காரியங்களை நம்ம பார்க்கும்போது 4ஆம் வசனத்தில் அதை நமக்கு அழகாய் அதை நமக்கு தெரியப்படுத்துகிறார். என்ன வாசிக்கிறோம்? If you see the verses 4, it says like this. 4ஆம் வசனத்தில் நீங்கள் வாசிப்பீர்கள் என்றால் வேதம் இப்படி சொல்லுகிறது, உங்களுக்கு உண்டான அழைப்பினாலே. இப்போ இதில் சொல்ல ஆரம்பிக்கிறாரா? 1ஆம் வசனத்தில் எப்படி பார்த்தோம்? நீங்கள் அழைக்கப்பட்ட அழைப்புன்னு பார்த்தோமா? இப்போ 4ஆம் வசனத்தில் காரணங்கள் என்னன்றதுக்காக சொல்ல வர்றார் பாருங்க. என்ன சொல்றாரு? உங்களுக்கு உண்டான அழைப்பு. அப்போ எவ்ரிபடி ஹேவ் கால். இங்க இருக்கிற எல்லாருக்கும் கர்த்தர் அழைப்பை வைத்திருக்கிறார். அழைப்பு இல்லைன்னு யாருமே சொல்ல முடியாது. எனக்கு ஆண்டவர் அழைப்பை கொடுக்கல, எனக்கு ஆண்டவர் எதற்கு எனக்கு அழைப்பை கொடுக்கல, எனக்கு ஆண்டவர் அதற்கு அழைப்பு கொடுக்கலன்னா யாரும் சொல்ல முடியாது. ஒரு விசுவாசி கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு விசுவாசித்து சபையில சேர்க்கப்பட்டு ஒரு வருடத்திற்கு மேல ஆகிவிட்டா அவங்க விசுவாசி கிடையாது, அவர்கள் சீஷர்கள். ஹல்லேலூயா. என்னங்க என்னோட கூட இருக்கீங்களா இல்லையா? ஏன்னா பயம், சீஷர்கள்னு சொல்லிட்டா அடுத்தது நம்ம மேல எல்லா வேலையும் விழுந்துரும். விசுவாசியாவே இருப்போம். விசுவாசினா என்ன தெரியுங்களா? அவரை இன்னும் எனக்கு நிறைய தேவைகள் இருக்கு, இன்னும் எனக்கு எவ்வளோ கஷ்டங்கள் இருக்கு, இன்னும் எனக்கு எவ்வளோ பிரச்சனைகள் இருக்கு, இன்னும் நான் எவ்வளோ கடந்து போக வேண்டியது இருக்கு, இன்னும் எவ்வளோ அவர்கிட்ட இருந்து வாங்கணும். ஆகவே அவர் மேல எனக்கு விசுவாசம். ஆகவே நான் விசுவாசியாவே இருந்து நான் விசுவாசத்துல எல்லாம் பெற்று நான் வாழ்ந்துட்டு இப்படி போகிறவர்களுக்கு தான் விசுவாசிகள் என்று பெயர். ஆனா அப்படி இல்லாம நான் அவர்கிட்ட இருந்து நான் எல்லாத்தையும் வாங்கிட்டேன், இனி அவருக்காக நான் எல்லாத்தையும் செய்யணும்னு நினைக்கிறவங்க விசுவாசிகள் என்கிற அட்டவணையிலிருந்து சீஷர்களாய் மாறி விடுறாங்க. அப்ப எம்எல்டி குடும்பத்தார் யாரும் விசுவாசிகள் இல்லை, எல்லாரும் யார் தான்? சீஷர்கள் தான். எவரிபடி டிசைபிள்ஸ், எவரிபடி டிசைபிள்ஸ். ஏன்னா நம்ம விசுவாசத்துல எல்லாவற்றையும் பெற்றுட்டோம், விசுவாசத்தினால எல்லாவற்றையும் நம்ம அவர்கிட்ட இருந்து வாங்கிட்டோம், விசுவாசத்தினால எல்லாவற்றையும் அவர்கிட்ட இருந்து பார்த்துட்டோம். விசுவாசத்தினாலே அற்புதமா நமக்கு என்னன்னு தெரியும், விசுவாசத்தினால அதிசயனா நமக்கு என்னன்னு தெரியும், விசுவாசத்தினால அடையாளனா என்னன்னு தெரியும், விசுவாசத்தினால சொப்பனனா என்னன்னு தெரியும், விசுவாசத்தினால வெளிப்பாடுனா என்னன்னு தெரியும். எல்லாவற்றையும் ருசித்து ரசித்து அனுபவித்தவர்கள் தான் எம்எல்டி குடும்பத்தார். விசுவாசிக்கிறவங்க ஒரு கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. ஆமென், glory to God. ஆக என் அன்புக்குரியவர்களே, இந்த இடத்துல அப்போஸ்தலனாகிய பவுல் மிக அழகாய் சொல்லுகிறார், உங்களுக்கு உண்டான அழைப்பில் என்ன சொல்ல வர்றாருன்னா, அழைப்பினாலே நீங்கள் ஒரே நம்பிக்கைக்கு அழைக்கப்பட்டது போல. அப்போ எல்லாருக்கும் ஒரு அழைப்பு இருக்கு, எல்லாருக்கும் உள்ள அந்த அழைப்பு ஒரே நம்பிக்கை தானா? ஆமென். இங்க இருக்கிறவங்க எல்லாருக்கும் ஒரே நம்பிக்கை தானே? யாருக்காவது வித்தியாசமா இருக்கா நமக்கு இங்க நம்பிக்கை? இப்போ நான் அண்ணன்ட்ட கேட்டால் உங்களோட நம்பிக்கை வேற ஒன்று சொல்லுவார், ஃப்ரான்சிஸ் கிட்ட கேட்டால் அவர் வேற ஒன்று சொல்லுவார், அசோக் கிட்ட கேட்டால் அவர் வேற ஒரு நம்பிக்கை. அப்படியா சொல்லுவாங்க? இங்கே இல்லை, எல்லாருக்குள்ளாக ஒரே நம்பிக்கை. ஆமென், ஆமென். தெரியலன்னா தெரிஞ்சுக்குங்க. ஆனால் இங்கே இருக்கிற நாம் யாவரும் ஒரே நம்பிக்கையில தான் நம்ம அழைக்கப்பட்டிருக்கிறோம். நமக்குள்ளாக ஒரே நம்பிக்கை தான், நாம் நம்பிக்கைக்குரியவர்கள். அதனால தான் நம்ம ஒரு பாட்டை பாடணும், உண்மை உள்ளவர் நம்பத்தக்கவர். ஆமென். நம்பத்தக்கவர் நம்ம அவரை சொல்றோம்னா அந்த நம்பிக்கை நமக்கு இருந்துச்சுன்னா தான் அவர் மேல நமக்கு அந்த நம்பத்தக்கவர் மேல எல்லாம் நமக்கு நடக்கும் என்கிற அந்த நம்பிக்கை நமக்கு செயல்படும். அப்போ இந்த இடத்துல பவுல் அழகாய் சொல்லுகிறார், உங்களுக்கு உண்டான அழைப்பினாலே நீங்கள் ஒரே நம்பிக்கைக்கு அழைக்கப்பட்டிருக்கிறீங்க. சபையே, நாம் எல்லாரும் ஒரே நம்பிக்கைக்கு அழைக்கப்பட்டிருக்கிறோம். We are all called for one hope. நம்ம எல்லாரும் ஒரே நம்பிக்கைக்கு அழைக்கப்பட்டிருக்கிறோம். ஒரே நம்பிக்கைக்கு. அது என்னங்க நம்பிக்கை? அந்த நம்பிக்கை என்னது? எல்லாரும் ஒரே நம்பிக்கைன்னு பவுல் சொல்றாருன்னா, இங்க வேதம் நமக்கு காண்பிக்குதுன்னா அந்த நம்பிக்கை என்ன? எல்லாருக்குள்ளாக இருக்கிற ஒரே நம்பிக்கை என்ன சொல்லுங்களேன். எல்லாருக்குள்ளாக ஒரே நம்பிக்கை என்று சொல்லும்போது எந்த நம்பிக்கையில நம்ம எல்லாரும் இங்க ஒண்ணா இருக்கிறோம்? பவுல் அதை மிக அழகாக தெரியப்படுத்துகிறார் தெசலோனிக்கே சபையில் இருக்கிறதான விசுவாசிகளுக்கு.
அதை வாசிச்சிடலாமா? எல்லாருக்குள்ளாக இருக்கிற ஒரே நம்பிக்கை என்ன? இந்த எம்எல்டி குடும்பத்திற்குள்ளாக இருக்கிற சிறியோர் முதல் வயோதிபர் வரையிலும் இருக்கிற எல்லாருக்கும் இருக்கிற ஒரே நம்பிக்கையிலே அழைக்கப்பட்டிருக்கிறோம் என்றால் அந்த நம்பிக்கை என்ன? வாசிச்சு பார்த்தா அங்க வேதம் சொல்லுகிறது பாருங்க. என்ன வாசிக்கிறோம்? 1 Thessalonians chapter 4 verses 13 onwards. 13ல இருந்து நம்ம பார்க்கிறோம் 18 வரைக்கும் வாசிக்கிறோம். 1 Thessalonians chapter 4 verses 13 to 18. 1 தெசலோனிக்கேயர் 4ஆம் அதிகாரம் 13 முதல் 18 வசனங்கள் வரைக்கும் நாம் இப்படியாக வாசிக்கிறோம். என்ன வாசிக்கிறோம்னா, அன்றியும் சகோதரரே, நித்திரை அடைந்தவர்களின் நிமித்தம் நீங்கள் என்னங்க போட்டிருக்காங்க? நம்பிக்கையற்றவர்களாகி. இதுலயே நம்ம புரிஞ்சுக்கணும். ஆரம்பத்திலே பவுல் அழகா இங்க கொண்டு வர்றாரு. என்ன சொல்றாருன்னா, நித்திரை அடைந்தவர்கள் நிமித்தம் நீங்கள் நம்பிக்கையற்றவர்களாக. அப்பனா நாம் எப்படிப்பட்டவர்களாக இருக்கணும்? நம்பிக்கைக்குரியவர்களாக இருக்கணும். நம்ம எல்லாம் ஒரே நம்பிக்கையில இருக்கிறோம்னா நாம் எல்லாரும் அந்த ஒரு ஹோப்புக்குள்ளாக இருக்கிறவங்க தான். இங்க அழகா பவுல் காண்பிக்கிறார், நித்திரை அடைந்தவர்கள் நிமித்தம் நீங்கள் நம்பிக்கையற்றவர்களாக. நம்பிக்கையற்றவர்களாக இந்த கேட்டகரியில் யாராவது நம்ம இங்க இருக்கிறோமா? நம்பிக்கையற்றவர்களாக நாம் இந்த இடத்துல உட்கார்ந்து கொண்டு இருக்கிறோமா? நம்பிக்கை இல்லாதவர்களாக இங்கே நாம் வந்து போகிறோமா? ஏதோ ஊழியக்காரனுக்காக, ஏதோ சபைக்காக, ஏதோ கிறிஸ்தவனுக்காக, ஏதோ ஞாயிற்றுக்கிழமைக்காக சபைக்கு நாம் வருகிறோமா? இல்லை. நமக்கு ஒரே நம்பிக்கை. அந்த நம்பிக்கை பற்றி இந்த இடத்துல பவுல் தெளிவாய் சொல்லுகிறார். அதற்கு எவ்வளவு அழகா உதாரணத்தை காட்டுகிறார். நித்திரையா இருக்கிறவர்களை பார்க்கும் பொழுது விசுவாசிகள், பரிசுத்தவான்கள், ஆவிக்குரியவர்கள் அவர்களை போல நம்பிக்கையற்றவர்களாயிராமல். அப்படின்னா நாம் நம்பிக்கையுள்ளவர்களாயிருக்கணும். அப்ப இந்த இடத்துல மிக அழகாய் சொல்லுகிறார், நம்பிக்கையற்றவர்களான மற்றவர்களை போல துக்கித்து அறிவில்லாதிருக்க எனக்கு மனதில்லை. எவ்வளவு அழகா சொல்றார் பாருங்க. இயேசுவானவர் மரித்து பின்பு எழுந்திருந்தார் என்று விசுவாசிக்கிறோமே, அப்படியே இயேசுவுக்குள் நித்திரை அடைந்தவர்களும் தேவன் அவரோடு கூட கொண்டு வருவார். கர்த்தருடைய வார்த்தை முன்னிட்டு நாங்கள் உங்களுக்கு சொல்லுகிறதாவது, கர்த்தருடைய வருகை மட்டும் உயிரோடு இருக்கும் நாமும் நித்திரை அடைந்தவர்களுக்கு முந்திக் கொள்வதில்லை. ஏனெனில் கர்த்தர் தாமே ஆரவாரத்தோடும் பிரதான தூதன சத்தத்தோடும் தேவாக்காலத்தோடும் வானத்திலிருந்து இறங்கி வருவார். அப்பொழுது கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் முதலாவது எழுந்திருப்பார்கள். பின்பு உயிரோடு இருக்கும் நாமும் கர்த்தருக்கு எதிர்கொண்டு போக மேகங்கள் மேல் அவர்களோடு கூட ஆகாயத்தில் எடுத்துக்கொள்ளப்பட்டு இவ்விதமாய் எப்பொழுதும் கர்த்தருடனே கூட இருப்போம். ஆகியால் இந்த வார்த்தைகளினாலே நீங்கள் ஒருவரை ஒருவர் ஒரு காரியத்தை இந்த இடத்துல சொல்லிக் கொடுக்கிறார். என்ன சொல்றாருன்னா, கர்த்தருடைய வருகையை பற்றி சொல்லுகிறார். அந்த வருகை எப்படி இருக்கும்னா, அதை அவருடைய பிள்ளைகள் எப்படி நம்பணும் அப்படின்னா, கிறிஸ்துவானவர் மரித்தார், எப்படி அவர் எழுந்திருந்தாரோ, பிதாவானவர் எப்படி அவர் எழுப்பினாரோ அதே போல ஒரு உயிர்த்தெழுதல் ஒன்று இருக்கு. அவர் வரும் பொழுது இதோ சீக்கிரமாய் வருவேன் என்று சொன்னவர் தாமதம் பண்ணார். அவர் சீக்கிரம் வருவார். அவர் வரும் பொழுது அவருடைய வருகை எப்படி இருக்குமா? ஆரவாரத்தோடு இருக்கும், எக்கால சத்தத்தோடு இருக்கும், ஆனந்த துணியோடு இருக்கும், அப்படி இருக்கும், இப்படி இருக்கும். அவர் வரும்போது முதலாவது யார் எழுந்திருப்பாங்க? நித்திரையா இருக்கிறவங்க எழுந்திருப்பாங்க. பின்பு உயிரோடு கூட இருக்கிறன்னா அவரோடு கூட எதிர்கொண்டு போக ஒரு செய்தி அந்த இடத்துல சொல்றார். இதுதான் சபைக்கு இருக்கிற ஒரே நம்பிக்கை. ஹல்லேலூயா. தேவனுடைய சனமே, நம் எல்லாருக்கும் உள்ள ஒரே நம்பிக்கை என்னன்னா, அவர் வருவார், அவரோடு கூட எதிர்கொண்டு போவேன். இந்த ஒரு நம்பிக்கை தான் இன்றைக்கு கிறிஸ்து இயேசுவின் மூலமாக சபைக்கு கற்றுக் கொடுத்திருக்கிற ஒரே நம்பிக்கை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. மறந்து போக வேண்டாம். நமக்கு இப்படிப்பட்டதான ஒரு நம்பிக்கை இருக்கும்னா இன்றைய காலத்தில் நாம் எப்படி ஜீவித்துக் கொண்டிருக்கிறோம் என்பதை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். நம்முடைய வாழ்க்கை எப்படி இருக்குன்றதை நம்ம பார்க்கணும். எப்படி நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்பதை நம்ம பார்க்கணும். நமக்கு அப்படி ஒரு வாழ்க்கை கர்த்தர் நமக்கு வைத்திருக்கிறார். அந்த வாழ்க்கைக்கு தான் கர்த்தர் நமக்கு ஒரு அழைப்பை வைத்திருக்கிறார். அந்த அழைப்புக்கு தான் நம்ம அழைக்கப்பட்டிருக்கிறோம். ஆமென், ஹல்லேலூயா. எஸ், ஒரு காலிங் ஒன்று இருக்கு, அந்த இன்விடேஷன் ஒன்று இருக்கு. அவர் வரும்போது மனவாட்டியே என்று கூப்பிடுகிற அந்த ஒரு அழைப்பு கர்த்தர் நம்மளுக்கு வைத்திருக்கிறார். அந்த அழைப்புக்காக இன்றைக்கு நாம் அழைக்கப்பட்டு இந்த தோட்டத்திலே இந்த எம்எல்டி குடும்பத்திற்குள்ளாக நாம் உட்கார்ந்து கொண்டிருக்கிறோம். ஏன்னா அந்த ஒரே நம்பிக்கை, அவர் வருவார், என்னை அழைத்து கொண்டு போவார். ஆமென். எஸ், இதான் பவுல் இந்த இடத்துல சொல்லுகிறார். ஒரே நம்பிக்கையில அழைக்கப்பட்டது போல. அப்ப நம்ம எல்லாரும் சபை எம்எல்டி குடும்பம் ஒரே நம்பிக்கையில
அழைக்கப்பட்டு இருக்கிறோம். நம்ம எல்லாருக்குள்ளாக அந்த ஒரு நம்பிக்கை தான் இருக்கு. தேவனுடைய சனமே, அப்படியானால் பவுல் ஒரு விஷயத்தை இந்த இடத்துல சபைக்கு கற்றுக் கொடுக்கிறார். அங்கே இருக்கிற பரிசுத்தவான்களுக்கு, அங்கே இருக்கிற ஆவிக்குரியவர்களுக்கு ஒரு காரியத்தை சொல்லிக் கொடுக்கிறார். என்ன சொல்லிக் கொடுக்கிறார்னா, அப்படி எல்லாம் நீங்கள் எல்லாரும் ஒரே நம்பிக்கையில் நீங்கள் அழைக்கப்பட்டிருக்கிறீங்கன்னா நீங்கள் எப்படி இருக்கணும்? ஒரே சரீரமும் ஒரே ஆவியும் ஒரே கர்த்தரும் ஒரே விசுவாசமும் ஒரே ஞானஸ்நானமும் எல்லாருக்குள்ளாக ஒரே தேவனும் பிதாவும் உண்டு. இந்த அடிப்படையிலே ஒவ்வொரு விசுவாசியும் வாழ வேண்டும். இந்த அனுபவத்தில் ஒவ்வொரு கர்த்தருடைய பிள்ளையும் வாழ வேண்டும். இப்படிப்பட்டதான ஒரு அனுபவத்தில் ஒவ்வொரு சபையும் நாட்களில் ஜீவிக்க வேண்டாம். ஒரே நம்பிக்கையில் நாம் இருக்கிறோம், ஆனால் ஒரே சரீரமாக இருக்க வேண்டும். அதை தான் நம்ம எபேசியரில் நம்ம வாசிக்கிறோம். எபேசியரில் நம்ம வாசிக்கும் பொழுது அந்த இடத்துல நம்ம என்ன வாசிக்கிறோம் தெரியுமா? 5ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிறோம். 23-30 வசனங்களை நீங்கள் வாசித்து பாருங்க. கிறிஸ்து நமக்கு தலையாயிருக்கிறார், நாம் அவருடைய சரீரமாக இருக்கிறோம். சபை அவருடைய சரீரம். சரீரம் அப்ப நம்ம எல்லாரும் ஒரே சரீரம் தான். ஒன் ஃப்ளஷ், ஒரே சரீரம், வேறு வேறு அல்ல, வித்தியாசமாக அல்ல. நம்ம எல்லாரும் கிறிஸ்துவுக்குள்ளாக ஒரே சரீரமாக இருக்கிறோம். நமக்கு தலை கிறிஸ்துவாக இருக்கிறார். இதுல வேறுபாடு இருக்கக்கூடாது, இதுல வேற்றுமை இருக்கக்கூடாது, இதுல உயர்வு தாழ்வு இருக்கக்கூடாது, இதுல ஜாதி வேற்று பிரிவு இருக்கக்கூடாது, பணக்காரன் ஏழை என்று இருக்கக்கூடாது, வசதி ஏழை என்று இருக்கக்கூடாது, படித்தவன் படிக்காதவன் என்று இருக்கக்கூடாது. ஒரே சரீரமாய் சபையாக நாம் காணப்பட வேண்டாம். வேதத்தில் நாம் வாசிக்கிறோம், ஒரே ஆவி, ஒரே ஆவி. அந்த எபேசியர் 4ஆம் அதிகாரம் 30ஆம் வசனத்தில் நீங்க வாசிச்சீங்கன்னா அங்க வேதம் சொல்லுகிறது, எபேசியன்ஸ் chapter 4 verse 30 says like this: நீங்கள் மீட்கப்படும் நாளுக்கென்று முத்திரையாக பெற்ற தேவனுடைய பரிசுத்த ஆவியை துக்கப்படுத்தாதிருங்கள். அப்ப ஒரே ஆவி பரிசுத்த ஆவியானவர், ஒரே ஆவிதான், ஒரே பரிசுத்த ஆவியானவர் தான். அந்த பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ளாக அவர் வாசம் பண்ணுகிறார். தேவனுடைய சனமே, அந்த ஆவி நமக்குள்ளாக வாசம் பண்ணி கொண்டிருக்கிறது. பரிசுத்த ஆவியானவர் நம்ம எல்லாருக்குள்ளாக அவர் வாசம் பண்ணி கொண்டிருக்கிறார். ஒரே ஆவி. இன்னொன்று பார்க்கிறோம், ஒரே கர்த்தர், ஒரே கர்த்தர். நீங்க வேதத்தில் வாசிச்சு பாருங்க. ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 37ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்தில் நீங்கள் வாசித்து பார்க்கும்போது, ஏசாயா 43ஆம் அதிகாரம் 11ஆம் வசனங்களை வாசித்து இந்த ரெண்டு வசனங்களை நீங்கள் வாசித்து பாருங்க. ஏசாயா 37:20, ஏசாயா 43:11. அங்கே வேதம் என்ன சொல்லுகிறது என்று நீங்கள் பாருங்க. வீட்டில் போய் நீங்கள் வாசித்து பாருங்க. அங்கே வேதம் சொல்லுகிறது, நானே கர்த்தர், நானே கர்த்தர், நானே கர்த்தர். அப்ப அவர் ஒருவரே கர்த்தரா இருக்கிறார். அவர் ஒருவரே கர்த்தர். ஒரு மனுஷன் இந்த பூமியிலே வாழ்ந்தார். கர்த்தர் அவர் வல்லமையா எடுத்து பயன்படுத்தினார். மரித்தவர்கள் உயிரோடு கூட எழும்பினார்கள். அவர் போகும்போது பிணங்கள் எழுந்திருக்கும், மரித்தவர்கள் எழுந்திருப்பார்கள். அவர் அங்கே நடந்து வரார்னா இங்கே எழுந்திருக்கும். அப்படி ஒரு வல்லமை, அப்படி வல்லமையாய் பயன்படுத்தப்பட்ட மனுஷன். அவருக்குள்ளாக ஒரு பெருமை வந்தது. என்னன்னா, நானே மெய் தேவனாகிய கிறிஸ்து என்று சொல்லிட்டாரு. நானே மெய் தேவனாகிய கர்த்தராகிய கிறிஸ்து. இப்போ நீங்க திருநெல்வேலி போனீங்கன்னா ட்ரெயின்ல போகிறவர்கள் பார்க்கலாம். ட்ரெயின்ல போனீங்கன்னா அந்த ஸ்டேஷன்ல இறங்கி, நான் பலமுறை சொல்லியிருக்கிறேன், அந்த திருநெல்வேலி ஸ்டேஷனை விட்டு நீங்கள் வெளியே வரும்போதே பார்க்கலாம், ஒரு பெரிய போர்டு ஒன்று அடிச்சிருப்பாங்க. அவரோட ஃபோட்டோவை போட்டு அவர் சொன்ன அந்த வார்த்தை எழுதியிருப்பாங்க. நானே மெய் தேவனாகிய கர்த்தராகிய கிறிஸ்து பாலாசர்லாரின்னு போட்டிருப்பாங்க. அவர் எப்போ தன்னை கர்த்தர் என்று அந்த இடத்துல மென்ஷன் பண்ணாரோ, யாருடைய உதவி ஒத்தாசை இல்லாமல் வியாதினாலே மனுஷன் மரித்து போனான். அவ்வளோ பிரபலமானவர், ஆண்டவருக்காக வல்லமையாக செயல்பட்டவர். அதான் சொல்றேனே, அவர் அங்க வரார்னா இங்க மரித்தவர்கள் எழுந்திருப்பார்கள். அப்படி கர்த்தர் அவரை பயன்படுத்தினார். வல்லமையாய் பயன்படுத்தப்பட்ட தாசன். ஆனால் அவருக்குள்ளாக ஒரு பெருமை வந்துருச்சு. இப்படியெல்லாம் நடக்கும்போது, நான் தான் இந்த உலகத்திற்கு கர்த்தராகிய கிறிஸ்துன்னு சொன்னாரு. அன்றைக்கு ஆண்டவர் அடித்தார். யாரும் உதவிக்கு இல்லை, தன்னந்தனியாக வியாதியிலே மனுஷன் மரித்து போனான். வேதம் சொல்லுகிறது, நானே கர்த்தர்,
அவர் ஒருவர் தான் கர்த்தர். He is one, the only God. அவர் ஒருவரே கர்த்தர் என்று வேதம் சொல்லுகிறது. அடுத்தது நீங்கள் வேதத்தில் வாசிச்சிங்கன்னா, ஒரே விசுவாசம். நேரம் இல்லை, முடிக்க போகிறோம். ஆகவே துரிதமாய் கொண்டு போய் கொண்டு இருக்கிறேன். ஒரே விசுவாசம். அந்த விசுவாசம், ஒரே விசுவாசம் எப்படி இருக்கணும் தெரியுங்களா? வேதத்தில் நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா, மத்தேயு சுவிசேஷம் 8ஆம் அதிகாரம் 8லிருந்து 10 வசனங்களை நீங்கள் வாசித்து பாருங்க. அங்கே நம்ம பார்க்கிறோம், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை சொல்லுகிறார், ஒரு 100 அதிபதியை கொண்டு வருகிறார். அவனுக்குள் இருக்கிற விசுவாசத்தை போல நான் இஸ்ரவேலுக்குள்ளாக நான் என்ன செய்யல, பார்க்கல. அந்த ஒரே விசுவாசம். He know the only faith in Jesus Christ. இயேசுவின் மேல் உள்ள அந்த ஒரு விசுவாசம். எஸ், ஒரே விசுவாசம். அடுத்தது பார்க்கிறோம், ஒரே ஞான ஸ்நானம். இன்றைக்கு பார்த்தீங்கன்னா நிறைய பேர் நிறைய ஞான ஸ்நானத்தை பற்றி பேசுகிறாங்க. மனம் திரும்புதலுக்கான ஞான ஸ்நானம், பாவ மன்னிப்புக்கான ஞான ஸ்நானம், அந்த ஞான ஸ்நானம், இந்த ஞான ஸ்நானம். இப்போ நிறைய எக்ஸ்ட்ரா ஞான ஸ்நானங்கள்லாம் வந்துருச்சு. வெட்டிங் ஞான ஸ்நானம், பர்த்டே ஞான ஸ்நானம், பரியல் ஞான ஸ்நானம், இப்படி நிறைய ஞான ஸ்நானங்கள்லாம் வந்துருச்சு. ஆனால் வேதம் நமக்கு சொல்லுகிறது ஒரே ஞான ஸ்நானம் தான். அந்த ஞான ஸ்நானத்தை பற்றியும் என் அப்பன் இயேசு கிறிஸ்து மிக அழகாய் சொல்லிட்டார். அது என்ன ஞான ஸ்நானம் என்று 28ஆம் அதிகாரம், மத்தேயு சுவிசேஷம் 28ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்தில் அழகாய் சொல்லிட்டு போயிட்டாரு. பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் நாமத்தினாலே ஞான ஸ்நானம். யார் ஒருவன் கிறிஸ்துவை விசுவாசித்து ஏற்றுக்கொண்டு சபையில சேர்க்கப்படுகிறார்களோ அவர்கள் பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் நாமத்தினாலே ஞான ஸ்நானம் பெற்று, அந்த ஒரே ஞான ஸ்நானம் தான் பரலோகத்திற்கு கொண்டு போகிற ஒன்று. இன்னொன்று நம்ம பார்க்கிறோம், கடைசியாய் எல்லாருக்கும் ஒரே தேவனும் பிதாவும். இதை நீங்கள் வெளிப்படுத்தின விசேஷத்தில் நீங்கள் வாசிப்பீர்கள் என்றால், அங்கே அநேக இடங்களில் தேவனை பற்றியும் பிதாவை பற்றியும் அங்கே குறிப்பிடுகிறதை நம்ம பார்க்கிறோம். அன்புக்குரிய தேவனோட சொன்னமே, ஒரே தேவன், ஒரே பிதா. இந்த ஒரு அனுபவம் இன்று சபை நமக்குள்ளாக, ஒவ்வொருவருக்குள்ளாக இருக்க வேண்டும். நம்ம எல்லாரும் ஒரே நம்பிக்கையிலே அழைக்கப்பட்டிருக்கிறோம் என்றால், ஒரே நம்பிக்கைக்குரியவர்களாக நாம் இந்த இடத்துல இருப்போம் என்றால், இது சபையார் எல்லாருக்குள்ளாக இந்த ஒரே காரியங்கள் செயல்படுகிறதா இருக்க வேண்டும். இது எல்லாம் சபைக்குள்ளாக இருக்குமானால், அதனால்தான் இந்த எபேசு இந்த நிருபத்தை பற்றி எழுதும்போது ஒரு காரியத்தை பற்றி சொல்லப்படுகிறது, டுகெதர் அண்ட் ஒன், சேர்ந்து ஒருவராய் என்கிற அந்த அர்த்தத்தில் இந்த நிருபம் எழுதப்பட்டிருக்கிறது. பிரிவாயல்ல, பிரிந்தல்ல, சேர்ந்து ஒரே நபராய், in one spirit, in one flesh, in one hope, everything one, but together. ஒரே ஆவி, ஒரே நம்பிக்கை, ஒரே விசுவாசம், ஆனால் இணைந்து இணைந்து இந்த அனுபவத்தில் இன்றைக்கு சபை கடந்து போகுமானால், என் அன்புக்குரிய தேவனுடைய சொன்னமே, நிச்சயமாய் நாம் எந்த அழைப்புக்காக நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோமோ அந்த அழைப்பை மதிக்க தகுந்தவர்களாய் நாம் நடக்கிறவர்களாய் இருப்போம். ஹல்லேலூயா. இது எல்லாம் இருந்துச்சுன்னா மதிக்க தகுந்தவர்களாய், பாத்திரவான்களாய் நாம் நடப்போம். அன்றைக்கு சபை, எபேசு சபைக்கு அதை போதித்தார் பவுல். இன்றைக்கு கர்த்தரோட ஆவியானவர் எம்எல்டி சபையோடு கூட கர்த்தர் போதித்து கொண்டிருக்கிறார். கேட்டுக்கொண்டிருக்கிறேன் அன்பு தேவனோட சொன்னமே, இதில் நாம் நம்மை ஆராய்ந்து பார்ப்போம். ஒரே ஆவியிலே, ஒரே சரீரமாய், ஒரே குடும்பமாய் இருந்து கர்த்தருடைய ராஜ்யத்தை நாம் கட்டுவோம். தேவனுடைய ராஜ்யத்தை நாம் கட்டுவோம். ஏனென்றால் நம் எல்லாருக்குள்ளாக ஒரே நம்பிக்கை. அந்த நம்பிக்கைக்குரியவருக்கு, அவருக்கே அந்த ராஜ்யத்தை நாம் ஒரு மனமாய், ஒரே சிந்தையாய், சேர்ந்து இணைக்கப்பட்டவர்களாய் நாம் கர்த்தருடைய ராஜ்யத்தை நாம் கட்டும்போது கர்த்தர் மகிமைப்படுகிறவராய் இருக்கிறார். 7ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம், கிறிஸ்துவனுடைய ஈவின் அளவுக்கு தக்கதாக நம்மில் அவனுக்கு கிருபை அளிக்கப்பட்டிருக்கு. நம்ம எல்லாரும் எழுந்து நிற்போமா? நம்ம எல்லாருக்கும் கிருபை அளிக்கப்பட்டிருக்கு. நீங்கள் சொல்லலாம், எனக்கு இது கொடுக்கல, எனக்கு இந்த திறமை இல்லை, எனக்கு இந்த தாளந்து இல்லை, எனக்கு இதை செய்ய முடியாது, எனக்கு அதை செய்ய முடியாது. அப்படி அல்ல. பைபிள் சொல்லுது, வேதம் சொல்லுகிறது, கிறிஸ்துவின் ஈவு நிமித்தம் அவனுக்கு அவனுடைய அளவுக்கு தக்கதாக கிருபை அளிக்கப்பட்டிருக்கு. கிருபை அளிக்கப்பட்டிருக்கு. ஒவ்வொருவருக்கும் கர்த்தர் அவருடைய மந்தையிலே அவர் தம்முடைய வேலையை அவர் வைத்திருக்கிறார். உங்கள் ஒவ்வொருவருக்கும் கர்த்தர் இந்த மந்தையிலே கர்த்தர் அவருடைய சித்தத்தை செய்ய
அவருடைய வேலையை செய்ய கர்த்தர் அவருடைய வேலையை இந்த இடத்துல வைத்திருக்கிறார். ஓ ஹல்லேலூயா. உங்களுக்கு கர்த்தர் கொடுத்ததை அவருடைய வருகை வரையிலும் பாத்திரவான்களாக மதிக்க தகுந்தவர்களாய் நாம் நடப்போம். இன்றிலிருந்து நம்மளை முழுவதுமாய் ஒப்பு கொடுப்போம். ஒருவேளை இன்றைக்கு வரைக்கும் நான் இப்படியே இருந்துட்டேனே, ஏதோ நான் வந்து போகிற மக்களாய் நான் இருந்துட்டேனே, வந்து போகிற ஜனமாய் இருந்துட்டேனே, இனி அப்படி அல்ல. மதிக்க தகுந்த என்னை உலகம் ஒரு மதிப்புக்குள்ளாக என்னை பார்க்குது. அந்த அழைப்புக்கு மதிக்க தகுந்த ஒரு பாத்திரமாய் கிறிஸ்துவுக்காக நான் நடக்க என்னை நான் ஒப்பு கொடுக்கிறேன், அர்ப்பணிக்கிறேன் என்று சொல்லி இந்த வேளையில் நம்ம எல்லாரும் கர்த்தரிடத்தில் கேட்போமா? ஒரு நிமிஷம் கர்த்தரிடத்தில் பேசுவோமா? நம்மை அர்ப்பணிப்போமா? அவர் உங்களுக்கு கிருபையை அவர் அளித்திருக்கிறார். உங்களுக்கு கிருபை அளிக்கப்பட்டிருக்கு. அந்த கிருபையினால் கர்த்தருடைய ஊழியத்தை செய்வோம். தேவனுடைய ராஜ்யத்தை கட்டுங்க, தேவனுடைய ராஜ்யத்தை கட்டுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். எல்லாரும் வாய்களை திறந்து ஒரு விசை கர்த்தருடைய சமூகத்தில் அவரை நோக்கி பாருங்க. நான் அழைக்கப்பட்ட அந்த அழைப்புக்கு மதிக்க தகுந்த பர்சனாக நான் இருக்கிறேன்னா? அவருடைய அழைக்கப்பட்ட அந்த அழைப்புக்கு ஹல்லேலூயா நான் பாத்திரவனாய் நான் நடக்கிறேனா? கர்த்தர் என்னை ஒரு பரிசுத்தவனாய் கர்த்தர் என்னை ஏற்படுத்தியிருக்கிறாரு. என்னை ஒரு ஆவிக்குரியவராக என்னை ஏற்படுத்தியிருக்கிறாரு. நான் அவருக்கு முன்பாக அந்த அழைக்கப்பட்ட அந்த அழைப்புக்கு மதிக்க தகுந்த ஒரு பாத்திரவானாக நான் நடந்து கொண்டிருக்கிறேனா என்று சிந்தித்து பாருங்க. ஹல்லேலூயா. நம்ம எல்லாருக்குள்ளாக அந்த ஒரே நம்பிக்கை இருக்கும்னா, பாத்திரவான்களாக நடக்கணும்னா, சொல்லப்பட்டதான அந்த எல்லாம் அந்த ஒரே ஆவி, ஒரே விசுவாசம், ஒரே அன்பு, ஒரே ஒற்றுமை, இவைகளுக்குள்ளாக சபை கடந்து போகுமானால் நிச்சயம் என் தேவனாகிய கர்த்தர் உங்களுக்கு கர்த்தர் கொடுத்த அந்த கிருபையின்படி அவர் உங்களை நடத்த அவர் உண்மையிலவராக இருக்கிறார். அவர் உங்களுக்கு தந்திருக்கிற கிருபையின்படி அவர் உங்களை நடத்த அவர் போதுமானவராக இருக்கிறார். நம்ம எல்லாரும் கண்களை மூடி கர்த்தரை நோக்கி நம்ம பார்ப்போமா? இந்த வார்த்தைகளுக்காக கர்த்தருக்கு நாம் நன்றி செலுத்துவோமா? இந்த வார்த்தைகளுக்காக கர்த்தருக்கு நாம் நன்றி செலுத்துவோமா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. Let's receive the blessings from him. அவரிடத்திலிருந்து அந்த ஆசீர்வாதங்களை பெற்று நாம் கடந்து போவோம். அவருடைய சமாதானத்தை பெற்று நாம் கடந்து போவோம். கர்த்தர் நம் அனைவரோடு கூட இருப்பாராக. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா.